ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. ஸோ இன்னைக்கு நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டில் இப்போ சென்சேஷனலான ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வைஷ்ணவி டிஎம்கேல இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கறதான் ஹெட்லைன்ஸா இருக்கு. உடன்பிறப்புகள் எல்லாரும் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு சின்ன குறும்படம் பார்த்துட்டு வந்துடலாமா? மாணவரை நீங்க வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல எனக்கு உங்க கட்சியும் பிடிக்கல, எனக்கு உங்க கட்சி கொள்கையும் பிடிக்கல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒன்ஸ் இங்க ஓரளவுக்கு மக்கள் என்னை அக்செப்ட் பண்ணி சோஷியல் மீடியாஸ்ல ஸ்ப்ரெட் ஆகி மக்கள் என்னை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த இன்வைட் வந்தது. நீ இந்த சைடு வந்துரு, ஏன்னா வந்துட்டு நாங்கெல்லாம் எங்க பொண்ணு மட்டும் அங்க இருக்கா, நாங்கெல்லாம் இங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. வந்துருங்க, அதே போஸ்டிங் தான் உங்களுக்கு வெயிட் பண்ணிருக்கு. இல்ல நான் வரல, அதே ஆஃபர் தான் திருப்பி வச்சாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இன்னொரு ஸ்க்ரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இன்றைய தினம் இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகம் வழியா என்னோட மக்கள் பணி தொடரும் அப்படிங்கறது தெரியப்படுத்துக்கிறேன். எப்படி குறும்படம் சூப்பரா இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் வீடியோல திமுகவே பிடிக்காதுன்னு சொல்றாங்க, ரெண்டாவது வீடியோல அப்படியே உல்டாவா மாத்தி சொல்றாங்க. இவங்க கிளம்புனதுக்காக தாவேக்கால இருந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க போல. ஆனா எல்லாரும் எப்படி கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, அம்மா தாயே நீ கிளம்புனதே போதும்னு சொல்றாங்க. சரி, இவங்க முக்கியமா சொன்ன பாயிண்ட் என்ன? தாவேக்கால பெண்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படல அப்படின்றதுதான். இவங்க திமுகல சேர்ந்ததும் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்கன்னு ஒரு குரூப் ஆஃப் சாட் நடந்திருக்கு டிஎம்கேவை சேர்ந்த ஆட்களுக்கு நடுவுல. அந்த சாட் வீடியோவை நீங்க கேட்டு வாங்களேன். அத்தை அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பாப்பா நல்ல முடிவு எடுத்திருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டுருவேன். நான் பழங்கள்லாம் வாங்கிட்டு கிளம்பலான்னு பாக்குறேன். ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அப்படியே சேர்ந்து கட்சியிலே சேர்த்து விட்டுறலான்னு பாக்குறேன். அதான் வாங்க வாங்க வாங்க, சித்தப்பா வராரு, பின்னாடி வந்துருக்காருன்னு சொல்லிடுறாங்க. பக்கத்து ஸ்டாப்பிங்ல தான் இருக்கேன். வந்த பெண்ணுக்கு எவ்வளவு தூரம் சிறப்பான வெல்கம் பண்றாங்கன்றத பாக்குறப்ப அடேங்கப்பான் தான் இருக்கு. கனிமொழி அக்காக்கே எம்பி சீட் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எதிர்காலம் இன்னும் ஓஹோன்னு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் தாவேகா தலைவர் விஜய தளபதினு கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னொரு தளபதிக்காக திமுகல சேர்ந்திருக்காங்க. ஆனா சேர்ற டைம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, கொங்கு மண்டல தளபதியான அண்ணன் செந்தில் பாலாஜி தலைமையில தான் அந்த கட்சியிலேயே சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு தளபதி, இப்ப புதுசா கொங்கு மண்டல தளபதி வேறையா. நாட்டுல இந்த தளபதிங்க தொல்லை தாங்க முடியலப்பா. நேத்து நம்ம நிகழ்ச்சியில சொன்ன மாதிரியே இந்த ஈடிக்கு தடை விதிச்சதும் தான் விதிச்சாங்க. எல்லா மீடியாஸ், அதாவது எல்லா டாப் மீடியாஸ்லயும் இதுதான் டாப் நியூஸா போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் இந்த நியூஸை மட்டும்தான் கவர் பண்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் உடன்பிறப்புகள்லாம் பயங்கர செலிப்ரேஷன்ல இருக்காங்க. மீமெல்லாம் கூட போட்டுட்டு இருக்காங்க. அந்த மீமை நீங்களே பாருங்களேன். இது காலா கில்லா, ஒரு பெரிய மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. கொஞ்சம் யாராவது அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்களேன். அதாவது இவங்க கொண்டாட்டம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, மத்திய அரசு ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இல்ல இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி உச்சநீதிமன்றத்திட்ட பேசி ஒரு தடை வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஓகே, நீங்க கொண்டாடுறதுல ஒரு நியாயம். எப்பா இது ஊழல் வழக்குப்பா, இதுல அமலாக்கத்துறை தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போதைக்கு தடை தான் விதிச்சிருக்காங்க. ஒருவேளை மேல்முறையீடு பண்ணும்போது இல்ல அடுத்த ஹியரிங் வரும்போது நாங்க ஏன் தலையிட்டோம் அப்படின்னு ஒரு வேல்யூபிளான ரீசன் சொல்லி ஓகே இது அமலாக்கத்துறையை டிஸ்கஸ் பண்ணட்டும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த தடைக்கு எதுக்கு இவ்வளவு செலிப்ரேஷன் புரியவே மாட்டேங்குதே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. உங்களுக்கு முக்கியமா 3 விஷயம் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1 இது ஊழல் புகார். நம்பர் 2 கோர்ட்ல இருந்து நீங்க தப்பே பண்ணலன்னு சொல்லி உங்களுக்கு தீர்ப்பு வரல, இப்போதைக்கு அமலாக்கத்துறை தலையிடுறதுக்கு தடை மட்டும் தான் விதிச்சிருக்காங்க. நம்பர் 3 இடி தலையிட்டு அவங்களோட கேஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கே இவ்வளவு பயந்து போய் நீங்க தடை வாங்கி ஸ்டே ஆர்டர்லாம் வாங்குறீங்கன்னா அப்போ அமலாக்கத்துறை எந்த அளவுக்கு டீப்பா போயிருப்பாங்க, எந்த அளவுக்கு கேஸ் அனலைஸ் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை அதுக்கு பயந்துதான் நீங்க இந்த ஸ்டே ஆர்டரை வாங்கிருக்கீங்களோன்னு மக்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சரிங்க, இதெல்லாம் கூட ஓகே. பொதுவா நம்ம உடன்பிறப்புகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்குது அப்படின்னு. யாரு என்ன பண்ணாலும் அது அப்படிதான் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு பார் ஓனர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. நான் என் உயிரை மாச்சுக்க போறேன், அதுக்கு காரணம் இந்த டாஸ்மாகினுடைய அதிகாரிகள் தான். நான் அவ்வளோ லஞ்ச பணம் கொடுத்துருக்கேன், ஆனாலுமே பத்தலன்னு சொல்லி எனக்கு இன்னும் காசு வேணும்னு என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. என்னோட மரணத்துக்கு மிக காரணம் திருச்சி டாஸ்மாகை சேர்ந்த பிஎம் அர்ஜுன் மற்றும் பிடபிள்யூடி இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன், இந்த பிடபிள்யூடி ரைட்டர் அரவிந்த், எல்லாரும் தான் காரணம். நல்லா தான் தொழில் பண்ணிருக்கீங்க, அமைதியாக தான் தொழில் பண்ணிருக்கீங்க. கண்டினியூவா மாசம் 50,000 ரூபான்னு சொல்லி கேஸ் போட்டு 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 எப்படி தொழில் பண்றோம் பாக்குறேன், என்ன செய்யறோம் பார்க்க. கேஸுக்கு நான் அவனை காலி பண்ணாம விட மாட்டேன். வேலை செய்யறவனுக்கு மிரட்டி நீங்க அவன்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு இன்டாஸ் போட்டு விட்டுருவான், அது போட்டு விட்டுருவான், இது போட்டு விட்டுருவான்னு சொல்லி கண்டினியூவா மிரட்டிக்கிட்டே இருக்காங்க.
இது இல்லாம டிஎம் அக்கௌண்ட்ஸ் ஏஎம் அடிச்சுட்டு இருக்காரு. அவர் எல்லா இடத்துலையும் என்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இருக்காரு. ஃபுல்லா பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். மாசம் பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதுவும் இல்லாம டெண்டர் அப்ப 1.25 லட்ச ரூபா பணம் வாங்கினேன் என்கிட்ட. இந்த பணமும் நான் கொடுத்தேன். யார்ட்டையும் நான் வசூல் பண்ணல, ஒன்றரை செய்யலை, எதுவுமே பண்ணல. ஆனா வேணுக்குன்னு என்னோட கடைகளை மட்டும் 6 கடைகளை மட்டும் பீடி கொடுக்கல, க்ளோசிங் ஆர்டர் போட்டு நான் தடுத்தரு உன்னை நிப்பாட்டிடுவேன், தெரிஞ்சா நீ பண்ணிக்கோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. எனக்கு ஆஃபீஸ் போனாங்க பேசினாங்க. இந்த வீடியோவை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அண்ட் அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசால நடத்தக்கூடிய டாஸ்மாக்ல இவ்வளவு முறைகேடுகள் நடக்குது, எக்ஸ்ட்ராவா இல்லீகலா நிறைய பார்ஸ் வச்சு அதுல வந்து நிறைய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஊழல் நடக்குது அப்படின்னா, ஒருத்தர் தன்னோட உயிரையே மாச்சுக்க போறேன்னு சொல்லி வீடியோ போடுற அளவுக்கு நடக்குதுன்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. இப்போ ஹைலைட் என்னன்னா, உடன்பிறப்புகள் எப்பவும் சொல்ற விஷயம் என்ன, ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்குது, இல்ல வந்து அமலாக்கத்துறை வந்து எங்களை ஓவரா டார்ச்சர் பண்றாங்க, அத்துமீறாங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சு வீடியோவே போட்டிருக்காரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? உடன்பிறப்புகள் ஒரு புரிதலே இல்லாம இப்படி மீம்ஸ் எல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்றாங்க. எப்பா, இந்த கூட்டணி கட்சியில இருக்கீங்களே காங்கிரஸ், நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதாப்பா அப்படின்னு கேட்டா, அவங்க இன்னொரு பக்கம் வேற ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்துல முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களோட நினைவு தினம் வந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து கன்னியாகுமரியில காங்கிரஸை சேர்ந்த நிறைய பேர் வந்து 2 வீலர்ல பேரணி போயிருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா, அந்த பேரணியில முக்கியமா கலந்துகிட்ட அந்த காங்கிரசினுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தாரகை அவங்களே ஹெல்மெட் போடாம போயிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க கூட போன நிறைய பேரும் ஹெல்மெட் போடவே இல்லை. அதனால அவங்களோட சேர்த்து இன்னும் 11 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவங்களுக்கு 1000 ரூபாய் ஃபைனும் போட்டிருக்காங்க. ஒரு டேக்லைன் போடுவாங்கல்ல, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, அந்த மாதிரி நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒரு டேக்லைனை நானே கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அவர் பேசிக்கிட்டு இருக்க சம்பவங்கள் அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டா நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல போர் நின்னதுக்கான காரணம் ஒரு ஒப்பந்தத்தால மட்டும்தானே தவிர அமெரிக்கா மாதிரியான பெரிய பெரிய நாடுகள் வந்து நடுவுல சமரசம் செஞ்சு வச்சதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அமைதியா இருப்பாரா? கிடையாது. ஆனா இவரு வெள்ளை மாளிகையில சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அதிபரை சந்திச்சிருக்காரு. அந்த ஆலோசனையில என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போரையே நிறுத்தி வச்சேன், வர்த்தக ரீதியா அவங்க கிட்ட வந்து போன்ல நான் பேசினேன், அதனால வந்து 2 நாடுகளும் நிறுத்திட்டாங்க. ஆனா ஒரு 2-3 நாட்களுக்கு கழிச்சு அந்த நியூஸே வேற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த கதையை நீங்க இன்னும் முடிச்ச மாதிரியே இல்லையா, இதை பேசுறப்ப எனக்கு ஏதோ லூப்ல போற மாதிரி இருக்கு, சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்ற மாதிரி, இது கூட ஓகே. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்காருன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல வெளிநாட்டு மாணவர்கள் படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதுக்கு அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இது வந்து சட்டவிரோதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நாட்டு மக்களுக்கு இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னவா இருக்கும்? அமெரிக்க அதிபர் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளவு நாட்கள் கழிச்சும் பிரதமர் மோடி ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. பாகிஸ்தான் அரசால இந்தியா கிட்ட இருந்து நதி நீரை வாங்கவே முடியாது, இந்தியால இருந்து தண்ணி வெளியே போக வாய்ப்பே இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. இவ்வளவு ஸ்ட்ராங்கான மிரட்டலை கொடுத்துட்டாங்க. இப்போ பதிலுக்கு அச்சோ நாங்களும் இருக்கோம்னு காட்டிக்கணும் இல்லையா? உடனே இதை பார்த்த பாகிஸ்தான் இப்போ பாகிஸ்தான்ல இருக்க ஒரு பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு கூட்டத்துல அந்த நாட்டினுடைய ஜெனரலான அகமது ஷெரீப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நீங்க இங்க தண்ணியை நிறுத்துனீங்க அப்படின்னா நாங்க உங்க மூச்சையே நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு ஸ்ட்ராங்கான மிரட்டலை விடுறீங்க இல்லையா, இது எங்க போய் முடியும்னு எங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த ஜெனரலுக்கு உங்க சார்பா நீங்க என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பங்களாதேஷ்ல உள்நாட்டு கலவரங்கள் நிறைய போய்கிட்டு இருக்கு, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம சேனல்ல அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஆனா இப்போ பங்களாதேஷ்ல இடைக்கால அரசின் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய முகமது யூனஸ் தன்னோட பொறுப்பை ராஜினாமா செய்ய போறதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. ஏங்க திடீர்னு இந்த ஒரு முடிவு அப்படின்னு கேட்டா, நான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த அரசியல் கட்சிகள் ஒரு பொதுவான நிலைப்பாட்டுக்கே வர மாட்டேங்கிறாங்க, இவங்களை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஒருவேளை எல்லா அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைஞ்சு எனக்கு ஆதரவு தரல அப்படின்னா கண்டிப்பா நான் என்னோட பதவியை ராஜினாமா செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காராமா. அப்படி ஒரு தகவலும் வெளியாகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. RBI அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த தங்க நகை கடன் மேல ஒரு 9 விதிகளை விதிச்சிருக்காங்க. அந்த 9 விதிகள் என்ன அப்படின்னா, ஒரு நபருக்கு அதிகபட்சமா 1 கிலோ தங்க நகைகள் மற்றும் 50 கிராம் தங்க நாணயங்கள் வரை மட்டுமே அடமானம் வைக்க அனுமதி,
தங்க நகை போல் வெள்ளி பொருட்களுக்கும் கடன் வழங்கலாம். இந்த மாதிரி ஒரு 9 விதிகளை அறிவிச்சிருக்காங்க. உண்மையா நேர்மையா வேலை பார்க்குறவங்களுக்கு இங்க மதிப்பே கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழியர் வந்து ரெடிட்ல ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் ஒரு கொஸ்டின் டேகோட போட்டிருக்காரு, நல்லா வேலை பார்த்தா முன்னேற முடியாதான்னு. ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா ஒரு கேள்வியை கேட்டிருக்காருன்னு போய் படிச்சு பார்த்தா அதுல அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா, 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன என்ன விட்டுட்டு ஒரு 6 months எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனுக்கு பதவி கொடுத்திருக்காங்க. ஏன் நான் தான் 4 வருஷம் இவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணிருக்கேன்னு கேள்வி கேட்டதுக்கு அந்த மேலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ரொம்ப திறமையான பர்சன், உங்களை வந்து பதவி உயர்வு கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்கு வேற யாராலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனை கொடுத்திருக்காராமா. ஏங்க, திறமையா இருக்கிறதுனாலதான் பதவி உயர்வு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு அவர் பயங்கரமா புலம்பி தள்ளி இருக்காரு. இது மட்டும் இல்ல, இந்த நியூஸோட இன்னும் நடந்த விஷயத்தெல்லாம் பாக்குறப்போ நல்லதுக்கே காலம் இல்ல போல அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அப்படியே அந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பாய். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.